வணக்கம் சார். நாங்கள் தமிழ்நாடு காகித ஆலையை சுற்றி உள்ள கந்தசாமிபாளையம், சொக்கங்காடு, நல்லியாம்பாளையம், சொட்டையூர் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே கூடியிருக்கிற விவசாய பெருமக்கள் தான் கூடியிருக்கிறோம். இங்கே என்ன ஒரு பிரச்சனையே அப்படின்னாக்க, கருந்தலை புழு அப்படிங்கிறது தென்னை மரத்தை ரொம்ப தாக்கிருச்சுங்க. கிட்டத்தட்ட இது சுமார் 5 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. நாங்களும் அதுக்கு தகுந்த மருந்து, போக்குவரத்து எல்லாம் கட்டி ரெடி பண்ணி பார்த்தோம். அதுக்கு கட்டுப்படலைங்க. அதுக்கு பின்னாடி என்னாச்சுனாக்கா, ஒரு லைட்டு பூச்சி வச்சா சரியாகும்னு சொல்லி டிஎன்பிஎல் மூலிமா ஒரு 60 ஏக்கர் கொடுத்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது 300 ஏக்கர், குறைஞ்சபட்சம் 300 ஏக்கர் குறையில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது அதை வச்சாலும் அதில் ஒரு சில கட்டுப்பாடுகளில் கட்டுப்படுத்த ஒழிய ஃபுல்லாக கட்டுப்படுற அளவுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கு மாற்றுத்திறனாக ஒன்று என்ன சொல்கிறாங்களா, ஒட்டுண்ணி ஒன்று கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று மக்களை எல்லாம் பேசிக்கிட்டு, அது ஒரு சிலர் வாங்கி கொண்டு கட்டி இருக்காங்க. அதை முழுசாக உபயோகப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50-60 விவசாயிகளுக்கு மேலே இந்த ஏரியாவுக்குள்ள 300 ஏக்கர் கட்டுப்பட்டுருக்குதுங்க. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் அதை ஏற்பாடு பண்ணி கொண்டு இதை செயல்படுத்தலாம் அப்படின்னாக்க அது கொஞ்சம் சிரமமாக தெரியுது. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் மூலிமா ஏதாவது ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தான் எங்களுடைய முதல் குறிக்கோளுங்க. அதே மாதிரி இதை தாக்கப்பட்ட மரங்கள் எல்லாமே குறைஞ்சது இன்னும் 3 வருஷத்துக்கு மேலாவது எந்த உபயோகப்படாதுங்க. அந்த 300 ஏக்கர் மரமே 3 வருஷத்துக்கு மேலே, அதாவது தளைஞ்சாதான் பாதி பட்டு போயிருங்க. இப்போ சில பட்டு போய் மரமெல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க. பட்டு போயிடுச்சு. அந்த மரங்களையும் வெட்டி இருக்கிறாங்க. இது பட்டுப்படாத மரங்கள் சுமார் காப்புக்கு இப்போ மறுபடியும் அதை தலைச்சி வரணும்னா 3 வருஷமாவது, குறைஞ்சபட்சம் 3 வருஷம் வரும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் கூட சொல்லிட்டு போனாங்க சார். அவங்களும் பார்த்தாங்க, அவங்களுக்கு தகுந்ததை ஏதோ ஒன்று சொன்னாங்களோ ஒழிய ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மூலியமாவோ கவர்மெண்ட் மூலியமாவோ இது வரைக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. இதை கவர்மெண்ட் மூலியமாக நாங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போகல. நாங்கள் காகித ஆலையை நம்பி இவங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தோங்க. செல்வராஜனுங்க, புஞ்சப்பூல தெற்கு பகுதியை சேர்ந்தவங்க. இன்றைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இந்த ஏரியா தென்னை மரம் மட்டும்தான். இந்த விவசாயமே இன்றைக்கி கொடிக்கால், நெல், வேறு கரும்பு எதுவுமே விவசாயிகளுக்கு நஷ்டம்தான் வருதுங்கிறதுக்காக எல்லாமே ஆள் பற்றாக்குறை இதற்காக எல்லாமே ஒரு தென்னை மரத்துக்கு போனாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தென்னை மரமும் பெரிய பாதிப்பு உண்டாகிருச்சு. வேறு வருமானம் இந்த தென்னை மரத்தை நம்பி இருந்தவங்க பூரா இப்போ ஒவ்வொரு மரமாக காஞ்சிட்டு வர்றப்ப என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. இதுக்கு ஒரே நிரந்தர தீர்வு என்னென்னா, பட்டுக்கோட்டை, இப்போ பொள்ளாச்சி, இங்கே எல்லாம் தென்னை ஆராய்ச்சி நிலையம் வச்சுருக்காங்க. இப்போ அந்த ஏரியாவை விட இங்கே அதிகமாக தென்னை மரம் இருக்குங்க. இங்கே ஒரு ஆராய்ச்சி நிலையம் கண்டிப்பாக வச்சாகணும். இப்போ கொடிக்கால் வெத்தலை ஆராய்ச்சி நிலையம் ஒன்று பண்ணாங்க, அது சும்மா கிடக்குது. அந்த பகுதியை அந்த கட்டடத்தை தென்னை ஆராய்ச்சி நிலையமாக மாற்றி நிரந்தரமாக ஒரு தீர்வு காண்றதுக்கு வழிவகுக்கணுங்க. இப்போதைக்கு உடனடியாக இதை பண்ணல அப்படின்னா இருக்கிற எல்லா தென்னைமரம் காஞ்சி போயிடும். விவசாயிகளுடைய அவ்வளோதான் வாழ்வாதாரம் பூரா போயிருங்க. இதை உடனடியாக நீங்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஏதோ ஒரு நிவாரணம் வழங்கணும். பாதிக்கப்பட்ட மரத்துக்கு நிவாரணம் வழங்கணும். அதே மாதிரி மறுபடியும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு மரம் ஒரு விவசாயிக்கு அந்த குழந்தை மாதிரிங்க. படித்து குழந்தை எப்படி காப்பாற்றணும் அது மாதிரி வச்சோன்னா அது வளர்ந்து அந்த காப்பாற்றிட்டு இருந்தது. இப்போ அது போகுது. அதனால் நீங்களே இப்போ யோசனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு என்ன வாழ்வாதாரம் நடக்குமோ அதை பண்ணி கொடுக்குறேங்க. நிரந்தரமாக நான் சொன்ன மாதிரி தென்னை ஆராய்ச்சியில் இந்த பகுதியில் வச்சாகணுங்க. ஏன்னா இந்த ஏரியா மட்டும் இல்லைங்க, அக்கறையில் சேலம் டிஸ்ட்ரிக்ட்டு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஏரியாவிலையும் இங்கே வச்சுட்டா அவங்களுக்கும் ஒரு சௌகரியமாக இருக்கும். பட்டுக்கோட்டையிலையும் பொள்ளாச்சியில் மட்டும்தான் இருக்குதுங்க. இப்போ ஆலியாரில் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இல்லைங்க. ஏதாச்சும்னா இங்கே இருந்து 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் நேற்று பூச்சி அதை வாங்கிட்டு வந்தோங்க. அந்த ஒட்டுண்ணி எவ்வளோ சிரமம்னு நீங்களே தெரியும். அது எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்லைங்க. ஒரு போனால் ஒரு 10 பாக்கெட் 20 பாக்கெட் தான் கொடுக்குறாங்க. அது எப்படி பார்த்துங்க. அதனால் இங்கேயே நிரந்தரமாக எதிர்காலத்தில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆராய்ச்சி நிலையம் கட்டணும். அதுக்கு உண்டான வழிமுறை என்னென்னா, பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் வெற்றிலை கொடிக்கால் சங்கத்துக்காக ஒரு போட்டாங்க. இப்போ வெற்றிலையெல்லாம் அழிஞ்சு போச்சு, கொடிக்கால இல்லைங்க. அதை அப்படியே தென்னை ஆராய்ச்சி நிலையமாக மாற்றிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடுங்க. அதை நீங்கள் கவர்மெண்ட்டுடைய கவனத்துக்கு கொண்டு பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ண கேட்டுக்கொள்கிறேன்.